வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரியாக்ஷன் வீடியோ. ரியாக்ஷன்னா நம்ம ஒரு காமெடியை போடுவோம் சைடில். அந்த காமெடிக்கு நானும் எங்கள் பாப்பாவும் சிரிக்காமல் இருக்கணும். அவள் சிரிச்சா எனக்கு 100 ரூபா தருவா, நான் சிரிச்சா அவளுக்கு 100 ரூபா கொடுத்துடணும். அப்படிதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோ பார்த்துருவோம். முதல் வீடியோ பார்க்குறதுல நான் சிரிக்கிறேன்னா அவள் சிரிக்கிறான்னு பார்த்துருவோம். நான் வேற கொஞ்சம் டக்கு டக்குன்னு சிரிச்சுவேன். அதான் பயமா இருக்கு. 100 ரூபா போச்சுன்னா போச்சு. அவளுக்கு 100 ரூபா அவள் வச்சுக்கிட்டோம், எனக்கு 100 ரூபா. யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்களுக்கு கொடுத்துடணும். உங்களுக்கு வந்து அந்த நாங்கள் எந்த வீடியோ பார்க்கும்போது சைடில் ப்ளே ஆகும். ஆமாம், அது ப்ளே ஆகும். நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் இங்கே செல்லில் பார்த்துக்குவோம். ஏன்னா எங்கள் டெக்னாலஜி இவ்வளோதான், இன்னும் வளர்ச்சி அடையலை. சரி, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ அரிது அரிது இளமை அரிது விலகி போனால் என்ன போட்டோ எடுத்து என்ன பண்ண போற? பொண்ணு பாக்குறியா? பொண்ணு பார்க்கணுமா உங்களுக்கு? பார்த்துருவோம். எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க உங்க வாழ்க்கையில? என்னோட தெளிவா இருக்கணும். சரி, அதான் உங்களோட கேள்வியா இருக்குமா? அப்படி உங்களை பாத்துக்க முடியும். வயசா இருந்தாக்கா சோறாக்கி போட முடியும். சரி, அதனால வயசானாதான் வேணும். பாத்துருவோம். உங்களுக்கு நல்ல பொண்ணு அமைய நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எனக்கு நீங்க பொண்ணு பார்த்து வைக்கணும். என்ன இதெல்லாம் இது? எனக்கு யார் பொண்ணு பார்ப்பா போறோம்? நான் பாப்பேன். பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு பாக்குறேன், நீங்க எனக்கு பாருங்க. ஆமா, எனக்கு இந்த மாதிரி தெளிவா இருந்தா கூட பரவாயில்ல. ரைட். எங்க போறாங்க தெரியல. லாஸ்ட்ல அந்த கிளவி பார்த்ததும் கொஞ்சம் சிரிப்பு. இந்த மாதிரி கிளவி இருந்தா கூட போதும் தாத்தாவுக்கு. எவ்வளவு அழகா காமிக்காரு. சரி, இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் தான் தோத்துட்டேன். ஆனா 3 பாயிண்ட் இருக்கு. அதனால நான் வந்து விழுந்துட்டேன்னு நினைக்க கூடாது. திரும்ப மேலே ஏறி வருவேன். ஒரு இதுல அவ தோத்துட்டா. அடுத்த வீடியோ பார்ப்போம். சரி, அடுத்ததான் ரொம்ப சிரிப்பான வீடியோ. என்ன நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாதவங்க கிட்ட நான் எதுக்கு பேசணும்? ஜாஹித் சார், இப்படி வந்தா எப்படி சார்? சரி, அப்படி போயிட்டுமா? சார் 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 ஏதாவது பேசுங்க சார். இப்போ அது கரெக்டா சொல்லுங்க. நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். உங்களுக்கே தெரிஞ்சா நான் ஏன் பேசணும்? ஜாஹித், உங்களுக்கு எல்லாம் தெரியுமாண்டா? இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். இப்போ அது கரெக்டா சொல்லுங்க. நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியும் தெரியும். இது வெரைட்டி. இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. என் டைமை வேஸ்ட் பண்ணாம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்களோ எப்படி? ஏதோ சொல்றாங்க, ஆனா காமெடியா தான் இருக்குது. அடுத்தல ஒரு பையன். அடுத்தது வந்து ஒரு வீடியோ பாப்போம். அந்த பையன் வந்து மாதங்களை பத்தி கேட்காங்க. மாதங்களை பத்தி அந்த பையன் எப்படி சொல்றான்னு பார்ப்போம். இந்த ரியாக்ஷன். जनवरी, फरवरी, मार्च, अप्रैल, मई, जुलाई, सितंबर, अक्टूबर, नवंबर, संडे, मार्च, अप्रैल, जुलाई, अक्टूबर, नवंबर, अक्टूबर, नवंबर, दिसंबर. அவ்வளோ இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாயிண்ட் போயிட்டு எனக்கு 2 பாயிண்ட் போயிருக்கு. அடுத்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போச்சு இடையில இந்த வீடியோ, அதனால அதை பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ, அப்படி சொல்லாத. முடிஞ்சி மண்டையில் பிரச்சனை. உனக்கு மண்டையில் பிரச்சனை. சரி, நான் தோத்துட்டேன். ரியாக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதுல சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சிரிப்பே வரல, வெறும் மொக்க அப்படின்னாலும் சொல்லுங்க.
நாங்க இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம் பத்தியில, அதனால என்னமோ வந்து நல்லதா ஏதாவது எடுத்து எடுத்து போடுறோம். உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு பார்க்குறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பாய். 100 ரூபா கிடைச்சிருச்சு. இது எங்க பாப்பா உண்டியல சேர்த்து வச்ச பைசா. நான் எனக்கு தனியா நான் சேர்த்து வச்ச பைசா. நாங்க இதை வச்சே விளையாடுவோம் டெய்லி. ஆமா, இதே வாட்டி கல்யாணம். ஆமா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே, பை 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 பை.